ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ரோம் ப்ரௌசரில் 10 டேப்ஸை ஓப்பன் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு டேபையும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக ஓப்பனில் வச்சுருப்போம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பேர் 20-30 டேப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு டேப்பில் மட்டும் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி ஓப்பனில் இருக்கிறனால என்ன பெருசாக ஆகிட போகுதுன்னு நாம் யோசிக்கலாம். பட் ரியாலிட்டி, ஓப்பனில் வச்சிருக்கிற டேப்ஸ்லாம் பேக்ரவுண்டில் உங்கள் பிசியோட ரேம் மெமரியை இந்த மாதிரி தின்னுட்டு இருக்கும். இதனால் உங்கள் பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸிங் ஸ்பீட் கம்மியாகும். அதோடு மட்டும் இல்லாமல் ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸும் கடுப்பேற்றும். இதை கவனித்த நம்ம கூகுள் ஸ்மூத்தர் அண்ட் ஃபாஸ்டர் ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், எந்த கடையையும் சாத்தாமலே உங்களோட ரேம் மெமரியை சேவ் பண்ணுறதுக்காகவும் மெமரி சேவர் அப்படிங்கிற புது அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி ஆக்டிவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் பிசியை ஆன் பண்ணிவிட்டு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்கிற இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போங்க. அதில் பெர்ஃபார்மன்ஸ் டேபை கிளிக் பண்ணி அங்கே இருக்கிற மெமரி சேவர் ஆப்ஷனை எனபிள் பண்ணுங்கள். யூஸில் இல்லாத டேப்ஸ்லாம் இன்ஆக்டிவ் ஆகிடும். இல்லை, எனக்கு குறிப்பிட்ட சில வெப்சைட்லாம் எப்பொழுதும் ஆக்டிவ்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சா கீழே இருக்கிற ஆட் பட்டனை கிளிக் செஞ்சு நீங்கள் விரும்புகிற வெப்சைட் நேமை இந்த மாதிரி டைப் பண்ணி ஆட் கொடுத்துக்கோங்க. இதோடு சேர்த்து எனர்ஜி சேவர் அப்படிங்கிற இன்னொரு நியூ ஃபீச்சரும் கூகுள் கொடுத்துருக்காங்க. உங்களோட லேப்டாப் பேட்டரி 20% ஆகிட்டா உங்கள் பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்காக க்ரோமோட பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி, வெப்சைட்ஸோட விசுவல் எஃபெக்ட்ஸ், அனிமேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் இந்த எனர்ஜி சேவர் மோட் லிமிட் பண்ணிடும்.